இருந்தமிழே உன்னால் இருந்தோம் வானோர் விருந்தமிழும் என்றாலும் வேண்டி தமிழ் விடுத்து சிறுகூடல்பட்டி நாயகன் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியிலே பிறந்தவரே சிகாகோ நகரில் மறைந்தவரே இயற்பெயர் முத்தையா என்றே வாழ்ந்து வந்தவரே தமிழகத்து மண்ணிற்கு சொத்தாக மாறியவரே இந்து மத வழியில் பிறந்திட செய்தாலும் ஜாதி மதம் வேறுபாடு பார்த்திட செய்யாது இயேசு காவியம் பாடியவரே நம் கவியரசர் அவர்கள்தான். கவி சக்கரவர்த்தியின் கம்பரின் செய்யுளிலும் மானசீக குருவான ஏற்றிட செய்தார். மகாகவி பாரதியார் பாடல் அனைத்திலும் தன் மனதை பறிகொடுத்தவர் கவியரசர். பகவத்கீதைக்கு ஒற்றதோர் உரையினை எழுதியதும் அபிராமி அந்தாதிக்கு விளக்கமான உரையினையும் சேரமான் காதலுக்கு சிறப்பான சீர்மிகுந்த சாகித்ய அகாதமி விருதினை பெற்றதும் கவியரசரின் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற அனுபவ பள்ளியில் பெற்றிட்ட பாடமதனை பயிற்றுவித்த வித்தகர் அவர் கவியரசர். அவர் காவிய தாயின் இளைய மகன் என்ற ஒரு கவியரசர். எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை. ஆம், இன்றும் அவர் புகழை நாம் பாடிக்கொண்டுதான் இருக்கிறோம், போற்றிக் கொண்டுதான் இருக்கிறோம். அந்த நிலையை பார்க்கும்போது கவியரசருக்கு எந்த நிலையிலும் மரணமில்லை. உனக்கு மட்டும் மரணம் இல்லை என்றும் திரைப்பட பாடல் இன்னும் தெய்வமாக வாழ்ந்து வருகிறார். வளர்கவே உன்னன் புகழ். நன்றி, வணக்கம்.